ஹalleluya praise Lord. ஏற்காடு மலையிலிருந்து ஆண்டோடைய வார்த்தையை நான் பேசுகிறேன். நம்ம அநேக வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம் என்று சொல்கிறோம், கேட்குறோம். ஆனால் உண்மையான விசுவாசம் நமக்குள்ளே இருக்கா இல்லையான்னு பார்த்தா இல்லை. ஏன்னா பைபிளில் போட்டிருக்கு, சங்கீதம் 23:6 ஜீவன நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். நன்மையும் கிருபையும் என்றால் எல்லாமே அடங்கிடுச்சு. நன்மைனா இந்த உலகத்தில் இருக்க எல்லா நன்மைகளும், சமாதானம், சந்தோஷம், செழிப்பு, நீடிய வாழ்வு, எல்லாவற்றையும் கர்த்தர் சொல்லுகிறார். அதெல்லாம் நன்மை. இந்த உலகத்தில் நமக்கு தேவையான அனைத்து நன்மை. அப்போ கிருபைனா என்ன? நாம் சில நேரங்களிலே தகுதியற்றவர்களாக இருக்கிறோம். சில காரியங்களை பெற்றுக்கொள்கிறதுக்கு தகுதி இல்லாதவர்களாக இருக்கும். தகுதி இல்லாதவர்களுக்கு கர்த்தர் சில நன்மைகளையும் அற்புதங்களையும் செய்கிறார்னா அது அவருடைய கிருபையினாலே. ஸோ நன்மையும் கிருபையும் தொடர்ந்தா எல்லாமே நமக்கு கிடைச்சிருச்சு. ஹல்லேலூயா. ஸோ இனி நீங்கள் விசுவாசித்து நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம், என் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேர் ஜீவன நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன். ஆமென். காட் பிளஸ் யூ. ஹேவ் வண்டர்ஃபுல் டே. ஆமென். ஏற்காடு மலையிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை.